ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில டிசம்பர் 18ஆம் தேதியில தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியத்திற்கு படத்தை அனுப்புனாங்க. படம் பார்த்த அதிகாரிகள் படத்திற்கு யுபிஏ சான்றிதழ் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. ஆனா 10 நாட்களுக்கு மேலாகியுமே தணிக்கை வாரியம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தணிக்கை வாரியத்தை அணுகிய பொழுது தணிக்கை அதிகாரிகள் ஒருவர் புகார் தெரிவிச்சிருக்காராம். படத்தை மீண்டும் மறு தணிக்கை செய்ய வேண்டும், அதற்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரிலீஸ் தேதி நெருங்கிவிட்டதால தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குமே போட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரித்த தனி நீதிபதி ஆஷா சான்றிதழ் கொடுப்பதாக சொல்லிவிட்டு மீண்டும் மறு தணிக்கை என்று சொல்வதை ஏற்க முடியாது, ஜனநாயகன் படத்திற்கு ஏற்கனவே வழங்குவதாக சொன்ன யுபிஏ சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு உத்தரவுமே போட்டாங்க. ஆனா உடனடியாக அந்த தீர்ப்பை எதிர்த்து தணிக்கை வாரியம் சார்பாக மேல்முறையீடுமே செய்யப்பட்டது. இதற்கிடையில தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனால் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே நடத்தலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் இந்த வழக்கு நடைபெற்று வருது. நேத்து நடத்தப்பட்ட விசாரணையில கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இன்னமுமே இந்த வழக்கு இழுத்து கொண்டே போகுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா நாளை கண்டிப்பாக இதற்கு தீர்ப்பு கிடைத்தே விடும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதற்கு மத்திய மாநில அரசு ஆகிய இருவருமே கூட்டணி சேர்ந்துதான் இப்படி ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்குறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையால கடும் அப்செட்டிலுமே இருக்காராம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.